ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சத்துமிக்க உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருள்னா முதலாவது உளுத்தம்மா தான் வேணும். அந்த உளுத்தம்மாவுக்காக உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். அது பாதி உளுந்து, இது முழு உளுந்தும் எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்து வறுத்து கொள்ளணும். இது நான் அரைச்சுண்டளவு எடுத்து நான் அதை பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். இந்த உளுந்து எடுக்கிறதுனால இது சத்தானதாக இருக்கும். பொன்னிறமாக வறுத்து கொள்ளணும். வறுத்தெடுத்த பிறகு இதை ஆற விட்டுட்டு அடுத்ததான் நான் இதுக்கு தேவையான தேங்காய் பாதி தேங்காய் எடுத்து அதை திருவி கொள்ளணும். இதை விட கூட தேங்காயும் எடுத்துக்கொள்ளலாம். வறுத்தெடுத்த உளுந்து ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கணும். இந்த பதம் ஓகே, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளணும். உளுந்தில் அந்த கட்டைகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல தூள் மாதிரி வர மாதிரி அரைச்சி கொள்ளணும். அடுத்ததாக தேங்காய் பால் நான் அரைச்செடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணியை விட்டு மிக்சியில் போட்டு அதை அரைச்சி கொள்ளுவேன். முதல் பால் திக்காக வரணுமென்றதுக்காண்டி தான் ஒரு கப் வர்றேன், அதிகமாக விடக்கூடாது. தேங்காயை அரைச்சி எடுத்துட்டு அதை நான் பாலை பிழிஞ்சு கொள்ளுவேன். 2ஆம் பால் எடுக்கிறதுக்கு 2 கப் தண்ணி அதுக்குள்ளே விடுவேன். இதே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பாலை வடிச்செடுக்கணும். இது 2ஆம் பால். இந்த 2ஆம் பாலுக்குள்ளே தான் ஒரு கப் அளவு அல்லது ஒரு சுண்டளவு அரிசி மாவை சேர்த்துக்கொள்ள போகிறேன். அரிசி மாவு 200 கிராம் வரும். அதோட அரைச்சி வச்ச உளுத்தம் மாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். உளுத்தம்மா தான் இந்த களிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது, அதோட சத்தானது. குழந்தைகளுக்கெல்லாம் இது கொடுக்கறது நல்லா, அவங்களோட எலும்பு பலப்படும், தசைகள் வலுவடையும். இதுக்காக இந்த களி நாங்கள் ஒரு கிழமையில் ஒரு காவாது கொடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை எடுத்துக்கொள்வோம். அது 1/4 கிலோ வரும். இப்போ நான் முதல் பால் எடுத்தேன்னா அந்த முதல் பாலுக்குள்ளே இந்த சர்க்கரையை சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து அதை நல்லா கரைய விடணும். அடுத்ததாக பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த பால் அரிசிமா உளுத்தம்மா கலவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நல்லா அது கரையணும், கட்டிகளாக இருக்கக்கூடாது. அந்த கட்டிகளை நல்லா கரைக்கணும். 2ஆம் பால் தானே சேர்த்துனாங்க. அந்த 2ஆம் பால் காணாட்டி அதுக்கு நாங்கள் மேலதிகமாக ஒரு கப் தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்து நாங்கள் இதை கரைச்சி கொள்ளலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா நாங்கள் தொடர்ந்தும் காய்ச்சி கொண்டே இருக்கணும், தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்கணும். இந்த அரிசிமா உளுத்தம்மாவெல்லாம் நல்லா வேகணும். அப்போ அதுக்கு தான் நான் கொஞ்சம் தண்ணி கூட விட்டேன். நான் தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்க இந்த தண்ணித்தன்மை இல்லாமல் அது கொஞ்சம் கட்டித்தன்மையாக வரும். இதுக்கு தேவையான உப்பு 1/2 தேக்கரண்டி போடணும். தொடர்ந்து பாலுக்குள்ளே சர்க்கரையை போட்டு கரைச்சி தானே அந்த பால் கலவையை இதுக்குள்ளே சேர்க்கணும். இப்போ நான் 1/4 கிலோ அதாவது 250 கிராம் சர்க்கரை எடுத்துருந்தேன் நான். அப்போ அதை நாங்கள் இதை சேர்த்துக்கொள்ளணும். இது நல்ல சர்க்கரை என்றதுனால வடிச்செடுக்க தேவையில்லை. இதில் ஒரு கழிவுகள் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் அதை சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் கழிவுகள் இருந்தால் அதை நீங்கள் வடியால் வடித்து போட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க. பாத்திரம் அடி பிடிக்காமல் தொடர்ந்து இதை நாங்கள் காய்ச்சி கொண்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் வரை தொடர்ந்து நாங்கள் இதை காய்ச்சி கொண்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் நாங்கள் இதை கிண்டி காய்ச்சிருமோ அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வேகாமல் இறக்கினோம்டா இல்லாட்டி நாங்கள் கிண்டுறது குறைவாக இருந்தாலும் இதோட சுவை குறைவாக இருக்கும். மற்ற பாலும் நிறைய விட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் பாதி தேங்காய் தான் எடுத்தேன். நான் அதை விட கூடவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது டேஸ்ட் இன்னும் கூடவாக இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா திக்காக வந்துட்டு தொடர்ந்து நாங்கள் கிண்டி கொண்டு இருப்போம். அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டுது. இந்த களியின் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு தேங்காய் சோடு சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். இப்போ அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். அவங்க திருப்பி வந்து கேட்பாங்க, மறுபடியும் செய்தாங்கன்னு கேட்பாங்க. தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதம் சரியாக இருக்கும். நல்லா திக்காக வந்துட்டுது. இதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். பாருங்கள், களி ரெடி ஆகிட்டுது. இந்த களியை நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.